SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தேவாலயத்துக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு. பிள்ளையான் பெரும் குற்றவாளி, கம்பன் பிளவும் தப்ப முடியாது. தமிழர் பகுதியில் தந்தையின் டிப்பர் வாகனத்தால் 1.5 வயது குழந்தை பலி. பிள்ளையானின் சாரதி அதிரடியாக கைது. மன்னார் மேடை பேச்சால் சர்ச்சையில் அனுரா 2 நாட்களில் இறுதி முடிவு. ஏமனில் அமெரிக்கா நடத்திய கோர தாக்குதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நேற்று பொலனறுவை மன்னம்பிட்டியவில் உள்ள ஒரு தேவாலயத்துக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மன்னம்பிட்டி போலீசாரை தொடர்பு கொண்டு பேசிய போது ஒருவர் நடந்து வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மன்னம்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் மிக பெரும் குற்றவாளி. அவரை தேசப்பற்றாளர் என்று உதயன் கம்பன்பில கூறுவது வெட்கக்கேடானது என்று அனுரா அரசின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிஸ்த தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகளுக்காக 18 ஆண்டுகளின் பின்னர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சிவனேசந்துரை சந்திரகாந்தன் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானின் சட்டத்திறனி என்ற ரீதியில் அவரை பிவிருகெல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் கம்பன்பில நேரில் பார்வையிட்டு பேசியுள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களும் கருத்து தெரிவித்துள்ள உதயன் கம்பன்பில தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி நாட்டை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரிந்து போராடியவர்தான் பிள்ளையான். அவர் தேசப்பற்றாளர் என்ற அடிப்படையில் அவருக்காக முன்னிலையாகியிருந்தேன் என்று கூறியிருந்தார். உதயன் கம்பன்பிலவின் கூற்றுக்கு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச பதில் வழங்கும் போது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் மிக பெரும் குற்றவாளி. அவரை தேசப்பற்றாளர் என்று உதயன் கம்பன்பில கூறுவது வெட்கக்கேடானது. பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் நீதிமன்றம் விசாரணை நடத்தி உரிய தண்டனையை வழங்கும். அதேபோல் உதயன் கம்பன்பிலவும் நல்லவர் அல்ல. அவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர். நீதிமன்றங்களுக்கு அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தந்தை செலுத்திய டிப்பர் வாகன சில்லுக்குள் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அம்பாள்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை தந்தை செலுத்திய டிப்பர் வாகனம் முன்சில்லுக்குள் நசியொன்று 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதிவான் சிவபால சுப்பிரமணியன் உடற்கூற்று விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினரிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் சாரதி என்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளார்கள். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்துரை சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் என்பவர் இவ்வாறு நேற்று கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். உயிர்த்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதியின் அறிக்கை தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் முடிவொன்றை இறக்க தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் 21ஆம் தேதி கூட உள்ளது. அண்மையில் மன்னார் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள கருத்து தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்போது ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகாரத்தை இழக்கும் நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்காடு என்று ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஜனாதிபதியின் குறித்த அறிக்கை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் தவிசாளர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி கூடவுள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஏமனில் அமெரிக்கா இன்று மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரில் ஹமாஸ் குழுவினருக்கும் ஏமன் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவளித்து வருகின்றார்கள். ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரிலும் அரபிக்கடல் செங்கடலிலும் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். மேலும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அமெரிக்கா ட்ரோன் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஏமன் அமெரிக்கா
இந்நிலையில் ஏமனில் அமெரிக்காவில் நேற்று அதிகாலை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதன்படி கவுத்தி கிளர்ச்சியாளர்களை முன்வைத்து இந்நிலையில் ஏமனில் அமெரிக்கா நேற்று அதிகாலை வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அதன்படி கவுச்சி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் ரைசா நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு துறைமுகத்துக்கு அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதில் 38 பேருக்கு மேல் உயிரிழந்ததுடன் 102 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதலால் ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேவாலயத்துக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு. பிள்ளையான் பெரும் குற்றவாளி, கம்பன் பிளவும் தப்ப முடியாது. தமிழர் பகுதியில் தந்தையின் டிப்பர் வாகனத்தால் 1.5 வயது குழந்தை பலி. பிள்ளையானின் சாரதி அதிரடியாக கைது. மன்னார் மேடை பேச்சால் சர்ச்சையில் அனுரா 2 நாட்களில் இறுதி முடிவு. ஏமனில் அமெரிக்கா நடத்திய கோர தாக்குதல்.